ஹலோ கைஸ், இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம வேலை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 o'clock 4:30க்கு எழுந்த உடனே வந்து ஒரு 2 to 3 டேஸாக எனக்கு கொஞ்சம் வந்து முடியாததுனால வேலையே பார்க்கல. வீடெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்ததுலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி கூட்டி அதுக்கப்புறம் வந்து எல்லா குப்பையும் அள்ளிட்டு போய் போட்டுட்டு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைம் வந்து இப்போ எவ்வளோ தெரியுமா? 8 ஆகுது கரெக்டாக. 4:30க்கு எழுந்தேன். இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு உட்காரத்துக்கு 8 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப பசிச்சுதா, 4:30க்கு எந்திரிச்சதுனால செம்ம பசி. குளிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து 9 o'clock ஒரு கிளாஸ் இருக்குது. அதனால 8 to 9 ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 9 o'clock அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டே நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். அண்ட் அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நான் வந்து லைவ் வரேன். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட கேளுங்க. ஸோ டேட் வந்து நாளைக்கு என்ன, ஜூன் டேட் தெரில, ஜூன் மாதங்க. நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம். ஓகேவா? ஸோ லைவ் வந்துருங்க எல்லாரும். நான் வந்து டீ குடிச்சே ஒரு பல நாள் ஆகுது. எங்கள் அம்மா இல்லாதனால டீலாம் பால் வாங்கினா 1/2 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ அதை 1/2 லிட்டர் வாங்கி நான் ஒரு ஆள் எத்தனை வாட்டி போட்டு குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறதே இல்லை. நேற்று போயிட்டு எனக்கு ரொம்ப வந்து காஃபி குடிக்கணும் போல இருந்ததுனால காஃபி தூள் அப்புறம் வந்து பால் பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எப்போதும் காலையில் இருந்துச்சோடனே டீ காஃபிலாம் யாரும் குடிக்காதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பசி. அதனால ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து இது மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் பிஸ்கட் வச்சு. சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் டெய்லியும் காலையில் வந்து இந்த மார்னிங் ரொட்டீனில் வந்து டீ பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டு வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசுறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி ரிமோட் லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். நான் எப்போ வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்தனோ கரெக்டாக எங்கள் அம்மாட்ட வந்து வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். கரண்ட் கான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் படிக்கலாம். இந்த பிஸ்கட் 5 rupees தான், ஆனால் சூப்பராக இருக்கு. கிராக் ஜாக். வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ரெண்டுமே, தமிழ் டைப் ரைட்டிங் ரெண்டுமே முடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் படிச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணும். தமிழ் டைப் ரைட்டிங் தமிழ் ஷார்ட் அண்ட் படிச்சிங்கன்னா கற்றுக்கணும். ரெண்டுமே படிச்சிங்கன்னா 2 டைப் ரைட்டிங்குமே சீனியர் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணுன்றது உங்களை பொறுத்து. இப்போ நான்லாம் வந்து என்னோட இன்டர் சீனியர்க்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து 12 hours கூட எழுதுவேன். விரலெல்லாம் வலிக்கும். அந்த லெவலுக்கு பென்சிலோட அந்த அச்சே வந்து என் கையில் விழுந்துடும். அந்த அளவுக்கு எழுதுவேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் எழுதினாலே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்குலாம் அவ்வளோ நேரம் எழுதினாதான் ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஷார்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பொறுத்து வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ற டைமை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஹோப் யூ வில் கெட் தி ஆன்சர். கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் ஷார்ட் ஹேண்ட். ஸோ என்னடா இந்த பொண்ணு யூபிஎஸ்சி படிக்காம ஷார்ட் ஹேண்டே எழுதிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க வந்து 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்க டைம் கேட்ட மாதிரி நீங்க தான் வந்து டைம் ஒதுக்கி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. இப்போ நான் ஆல்ரெடி யூபிஎஸ்சி 1 year படிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். அதனாலதான் இப்போ யூபிஎஸ்சி வந்து ஐம் கோயிங் டு கிவ் இன் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதாவது 2025ல. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் வரப்போறதுனால ஐ எம் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஷார்ட் ஹேண்ட். ஸோ ஆஃப்டர் 2 months நான் வந்து யூபிஎஸ்சி அதிகமாக படிப்பேன். இப்போ வந்து நான் ரெண்டையுமே நல்லாவே பேலன்ஸ் பண்றேன். என்னோட ரொம்ப ப்ரொடக்டிவான டைம் வந்து ஈவினிங், அதாவது 5 to 7, 6 to 8 இந்த மாதிரி டைம். ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஃபுல்லா யூபிஎஸ்சி உட்காந்து சின்சியரா படிப்பேன். இப்போ நீங்க வந்து 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல வந்து ஜாப் போயிட்டே பண்றீங்க போது மோஸ்ட்லி உங்களுக்கும் என்னோட சிச்சுவேஷன் தான்.
ரெண்டுமே வந்து சேம் டைம் பண்ற மாதிரி. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த டைம்ல உட்காந்து நீங்க படிங்க. மிச்சப்படி வந்து 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க உங்களுக்கு எந்த டைம் ப்ரியாரிட்டியோ, உங்களுக்கு எந்த டைம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்குமோ அந்த டைம்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ, எது கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அதை உட்காந்து படிங்க. நான் வந்து ஈவினிங் ஹிஸ்டரி படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஹிஸ்டரி படிச்சு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு. வயிறு வேற காலைல வெறும் வந்து நான் கொண்டைக்கடலை மட்டும்தான் சாப்பிட்டேன்னா, அதனால வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இப்பயும் நான் ஒன்றும் எதுவும் பிரமாதமாலாம் செய்யலை, வெறும் கேரட் மட்டும் தான் பொரிச்சு சாப்பிட போகிறேன். ரைஸ்லாம் வச்சா லேட் ஆகிடும். அது மட்டும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் உட்காந்து மறுபடியும் படிக்கலாம். அம்மா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, பாட்டுக்கு ஆள் இருக்காது, பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. அதோட வந்து நான் வந்து ரொம்ப பேசிட்டே இருக்கிறதுனால வீட்டில் யாராச்சும் இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி யாருமே வீட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு. ஒரு ஆளுக்கு எவ்வளோதான் சமைக்கிறது? காலையில், மதியானம், நைட்டுன்னு. எங்கள் அம்மா ஊருக்கு போனதுலேருந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேளை சாப்பாடே ஸ்கிப் பண்ணிடுறேன். சமைக்கவே ஒரு மாதிரி அல்பாக இருக்கிறதுனால. என்னதான் சமைக்க தெரிஞ்சாலும், என்னதான் வந்து நம்ம படித்தாலும், கண்டிப்பாக வந்து நம்ம லோவாக இருக்கிறப்ப நம்ம நினச்சதெல்லாம் ஷேர் பண்ண ஒரு ஆள் வேணும் கைஸ். இந்த வீடியோ மூலமா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி என்னை விட்டு தனியாக போகாதீங்க அப்படின்னு. அவ்வளோதான். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்க கேரட் எடுத்து போடணும். போட்டுட்டு நல்லா தண்ணி போட்டு வெந்த உடனே கிளறி இறக்கிடணும். தட் இஸ் கேரட் பொரியல். யூஸ்வலாக காய்கறி, கீரை எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா செஞ்சு தருவாங்க. சாப்பிடு பாப்பா, சாப்பிடு பாப்பான்னு. எனக்கு டேஸ்டாக சமையல் வேணும் அப்படின்னு கேட்பேன். இப்போ என்னடான்னா 3 நாளாக தொடர்ந்து கீரை சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு கேரட் பொரியல் சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு என் பொழப்பு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் என்னோட லஞ்சு. இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதான். டைம் வந்து இப்போ 6:40 ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு 6 o'clock வரைக்கும் உட்காந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதினேன் 5 to 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes வந்து நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து நீங்கள்லாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா, படிச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நானும் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், ஃபுட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படாத விஷயம் பார்த்துட்டு ஓட்டிடுவேன். தனியாக வேற இருக்கிறதுனால வந்து எனக்கு ஏதாச்சும் எப்போ பார்த்தாலும் இந்த நோட்டையும் புக்கையும் பார்த்துட்டே இருந்தால் செம்ம காண்டா இருக்கு கைஸ். அதனால நானும் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுவேன், படம் பார்ப்பேன். நேற்றெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போதோ இல்லை வந்து டிப்ரெஸ்ஸாக இருக்கும் போதோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடந்த 40 நிமிடங்களாக வெற்றிகரமாக நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ரீட் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ இப்போ வந்து நான் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ எம் கோயிங் டு ரீட் ஒன் சாப்டர் இன் 11th புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கில் ஏதாச்சும் ஒரு சாப்டர் படிக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். அதனால நம்ம வந்து அதை ஸ்பெக்ட்ரம் புக்கில் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். மாடர்ன் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன் வியூலாம் அப்புறமா படிச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நல்லாவே சாப்பிடலையா காலைல வந்து இந்த டீ குடிச்சிட்டு அப்புறம் கொண்டக்கடலை சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் கேரட் பொரியல். இவ்வளோதான் காலையிலேருந்து இந்த வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. அதனால இப்போ வந்து எனக்கு உள்ள ரெண்டு சத்தம் வருது. ஒரு 6:40 மணி ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு 7:30 மணி அப்போ போயிட்டு கடையில் தான் சாப்பிடணும். வீட்டில் வந்து செய்ய முடியாது. சாப்பிட்டு வந்து நான் படிக்கும் படலத்தை மீண்டும் தொடர வேண்டும். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்தாச்சு. ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பெக்ட்ரம் புக் ஆஸ் ஹார்ட் காப்பி.
பட் ஐ ஹேவ் தட் இன் மை லேப்டாப். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம். எல்லா புக்லேயும் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா புக்குமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கூட அது என்ன ஆன்லைன் காப்பி கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம் அதை வச்சு. ஓகே, வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். வெளில போய் பார்த்தாலும் தெரியுது செம்ம மழை அடிச்சு கொட்டிட்டு இருக்கு. சரி வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ ஆன் பண்றேன், கரண்ட் போயிடுச்சு. தொடர்ந்து அடிமேல அடி விழுந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது? இப்போ வந்து நம்ம ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். வண்டி எடுத்துட்டு போயிட்டு கில்லி விஜய் மாதிரி இருக்குண்ணா. ஓகே, சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டு வந்து பாக்குறேன். ஹோப் சாப்பிட்டு வரதுக்குள்ளே கரண்ட் வந்துடணும்ட்டு. என்னடா கடைக்கு போறேன்னு மேகியை காட்டுறாளே அப்படின்னு யாரும் பார்க்காதீங்க. நான் வந்து இறங்கி கீழே போனேன்னா பார்த்தா செம்ம இடி செம்ம மின்னது. பயந்து வீட்டுக்குள்ளே அங்கேயே உட்காந்துங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா இந்த மாதிரி இங்கே செம்ம மழை, கரண்ட் போயிடுச்சு, இடி இடிக்குமா, கொஞ்ச நேரம் பேசுங்க, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா இடி இடிக்கும் போது ஃபோன் பேசலாமா, நேற்று தான் இங்கே இடி விழுந்து 3 பேர் செத்து போயிட்டாங்களா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. வேணாம் நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம், பொட்டாட்டம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துக்கோன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தா எங்கள் அம்மா இருந்தால் ஏதாவது ஸ்டாக் வச்சிருப்பாங்க. பார்த்தா வீட்டில் எதுவுமே இல்லை. போய் பார்த்தா ஒரு செல்ஃபில் வந்து மேகி இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு தான் நம்மளுக்கு சாப்பாடு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு கடைக்கு போய் சாப்பிட்டோம்னா உயிர் குத்துருவாங்க போல. பயமா இருக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்டா. நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் ரொம்ப பயமா வந்திருக்கும். இப்போ இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்கலாமா இல்லை என்ன மனநிலை பொறுத்து தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. எனக்கு எப்போதும் மேகி வந்து பிளெயினாக சாப்பிட்டாலும் பிடிக்காது. வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். கொஞ்சம் இந்த பட்டாணி கேரட்லாம் போட்டா. எதுவுமே வீட்டில் இல்லை. வெளில போனால் வருமானு தெரியல, அதனால வீட்டுக்குள்ளே இருந்து சமைச்சுவோம். எல்லாம் ஒரே நேரத்தில் என்னை பழி வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு. மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் பிலோ. அப்புறமா வந்து நாளைக்கு மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை ஜூன் 7ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு லைவ் வரேன். உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.